உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. சங்கீதம் 73:25. விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கிருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. திருப்பாடல்கள் 73:25. Whom have I in heaven but you? And having you I have no desire for anything on earth. Psalms chapter 73 verse 25. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ மெய் கிறிஸ்தவனா என்பதற்கு அநேக பரிசோதனைகளை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். அவைகளை கொண்டு உண்மையான தேவ பிள்ளைகளை கண்டுகொள்ள முடியும். அவர்களும் தங்களை அவ்விதம் அறிந்து சோதித்து உணர முடியும். அவைகளில் ஒன்றை இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் பரலோகத்தில் மெய் நம்பிக்கையுள்ளவனாக இருப்பான். தன் மரணத்திற்கு பின்பாக தொடர்ந்து வாழும்படியான அந்த இடத்தை குறித்து அவன் நிச்சயமுள்ளவனாக இருப்பான். மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு ஜீவனுள்ள மெய்யான ஐக்கியமுள்ள ஜீவியம் செய்து வருவான். தன்னுடைய இந்த பூலோக நாட்கள் முடிந்த பின்பு தான் இத்தனை நாட்களாக நேசித்து பிரியம் வைத்த இனிமையான உறவு கொண்டிருந்த தன் நேசரை சந்திப்பேன் என்கிற உறுதியான விசுவாசத்தை கொண்டிருப்பான். அநேக சமயங்களில் இங்கு வாழும்படியான நாட்களில் இதன் மூலம் மகிழ்ச்சி பெறுவான். உலகம் கொடுக்க கூடாத சமாதானம் ஒரு சிறிய பரலோகம் போல அவன் ஆத்துமாவை குளிர செய்கிறதை அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேறொன்றிலும் அதற்கு மேலான விருப்பம் இருக்காது. அவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பான். அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதே அவனுடைய மேலான நோக்கமாக இருக்கும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியரிலே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சங்கீதக்காரனைப் போல பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று முழு மனதுடன் உன்னால் சொல்ல முடியுமா? ஜெபம். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினால் எங்களை நிரப்புகிற அன்பு இயேசுவே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை. தகப்பனே, பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பம் எங்களுக்கு இல்லை. இன்னும் உம்மோடு ஜீவனுள்ள மெய்யான ஐக்கியம் வாழ உதவி செய்யும். ஆமேன்.